இரும்பு பலகையில கிரீஸ் தடவி தான் இந்த தேரை திருப்புறாங்க. இன்னைக்கு நம்ம கும்பகோணம் பக்கத்துல உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி கோயிலோட தேருக்கு தான் வந்திருக்கோம். ஆயிரக்கணக்கான மக்களும் சிவன் பக்தர்களும் கலந்து கொண்ட இந்த கோயில்ல மொத்தம் 5 தேர்கள் போவுங்க. இந்த தேரோட சக்கரம் உயரமே 9 அடி, 100 அடி உயரமும் 200 டன் எடையும் கொண்ட இந்த தேர் ரொம்ப அழகா இருக்குங்க. திருவாரூர் தேருக்கு அடுத்தபடியாக காலையிலே தேர் நிலையில நிக்கும் போதே மேலே ஏறி தேர்ல போய் சாமியை தரிசனம் பண்ணோம். அவர் முக அழகும் பின்னழகும் பார்க்கவே அவ்வளோ அழகு. பூசணி நசுங்க முட்டுக்கட்டைகள் ஏறி செதறி தேர்கள் அப்படியே நகர தொடங்குச்சு. நம்ம தேர் சக்கரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் நின்னுங்க. முட்டுக்கட்டெல்லாம் அப்படியே செதறி போயிடுச்சு. இந்த தேரை மொத்தம் 4 இடங்கள்ல திருப்பணும். திருப்ப வேண்டிய இடத்தோட முனையில இந்த தேரை நிறுத்திடுவாங்க. அதன் பிறகு வடக்கயிறை எடுத்துட்டு நேரா போன மக்கள் பிறகு வளைந்து அதே தெருவுக்கு வந்துருவாங்க. தேர் திரும்ப வேண்டிய திசையில உள்ள பின் சக்கரத்திலிருந்து மின் சக்கரத்துக்கு சில மார்க்குகளை குறிச்சு அங்க இரும்பு பலகையில போடுவாங்க. மின் சக்கரங்கள் இரண்டுக்குமே இது போல இரும்பு பலகையில போட்டு அதன் மேலும் முதல்ல தேரை ஏற்றி நிறுத்திடுவாங்க. அதன் பிறகு தேரோட பின் சக்கரத்திலிருந்து மின் சக்கரத்துக்கு மையம் வச்சு ஒரு அரைவட்டம் வரைவாங்க. அந்த மார்க்ல தான் இப்ப இரும்பு பலகையில போடணும். மொத்தம் 15 பலகைகள் இருக்கான். இது செய்யவே இந்த தேரோட பாரம்பரிய கொத்தனார்கள் இருக்காங்க. உள்ளூர் மக்களும் இந்த கொத்தனார்களோட உழைப்பால தான் இந்த தேர் நகர்ந்து போகுது. மார்க் குறித்த இந்த இரும்பு பலகையில விளக்கெண்ணையும் கிரீஸும் தடவிடுவாங்க. தேர் சக்கரம் வழுக்கிக்கிட்டே போக வலதுபுறமும் இடதுபுறம் சக்கரத்துக்கும் இது போல பலகைகளை வச்சதுக்கு அப்புறம் கிரெயினை கொண்டு வந்துருவாங்க. ரைட் சைடு தேர் திரும்ப போகுது. அதனால லெஃப்ட் சைடுல உள்ள சக்கரத்துல இந்த இரும்பு கம்பியை ஜாயின் பண்ணி கிரெயின்ல கட்டிடுவாங்க. முன்னாடி சக்கரம் ரெண்டுத்துக்கும் பலகை போட்டு கிரீஸ் தடவினதுக்கு அப்புறம் பின்னாடி சக்தி வாய்ந்த 3 ஜேசிபி தள்ளணும். அதே சமயம் ஆயிரக்கணக்கான மக்களும் கிரைனோட உதவியும் தேரை இழுப்பாங்க. அப்ப அழகா கிரீஸ் தடவன அந்த இரும்பு பலகையில தேர் வழுக்கிக்கிட்டே நகர்ந்து வருங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி ஒரு காட்சியை.